ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான ஒரு சண்டே ஸ்பெஷல்னு சொல்கிற பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணி ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ 2 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்னேட் பண்ணி வைக்கணும் சிக்கன். அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி கரம் மசாலா, கறி மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம சிக்கனை ஒரு 20 மினிட்ஸ்க்கு பிஃபோராக மேக்னேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வைங்க. ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்தோடனே பிரியாணி ஸ்பைசஸ் நம்ம கடையிலே விற்கும், நம்ம அதை வாங்கி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி வீட்டில் நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கனாலும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கசகசா, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு புதினாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆட் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்லேயே வந்து ஆனியன் ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த கார வாடை ரொம்ப இறங்கிடக்கூடாது. ஸோ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை எடுத்து ஆட் பண்ணி நல்லா ஆனியனை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம பிரியாணியோட டேஸ்ட் எங்கே இருக்குன்னா நம்ம ஆனியனை எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஸோ நல்லா ஆனியனை டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நான் வந்து நம்ம வீடியோலையும் எது கன்சிஸ்டன்சின்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன். நல்லா கிண்டிட்டு நம்ம ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரையும் நம்ம நல்லாவே மிக்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். யாருக்காவது கேஸ்ட்ரிக் இருக்குன்னா அது வந்து இந்த பிரியாணியில் வந்து ரொம்ப அதிகமாகும். அது வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை தடுக்கும். அதனால் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி அந்த வாடை போகிற வரையும் கிண்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே அந்த வாடை போயிடும். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் ஆகணும். அதுக்கு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளி, வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வெந்து வரதுக்காக நான் மஞ்சத்தூளும் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்தோம்னா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சுருண்டு வரும். ஓகேவா? எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வரும். அந்த டைமில் வந்து நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் அந்த ஸ்டேஜில். இதான் ஸ்டேஜ். அப்புறம் நம்ம சிக்கனை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள். உங்களுக்கு தேவை காரம் இதுவும் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாத்தூளும் வீட்டு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுக்கலாம். எனக்கு இதுவே காரம் போதுமான அளவுக்கு இருந்ததுனால நான் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கர்ட் ஆட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். தண்ணி விட்டு நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதிலே விட்டு வரும். இந்த தண்ணி வச்சு நம்ம சிக்கனை வந்து ஒரு 40 to 50% ஆஃப் சிக்கன் இதில் வேக வச்சிடணும். நல்லா சிக்கன்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த இது வந்து ஃபஸ்ட் லெவல். இந்த லெவலில் வரப்போ இன்னொரு டைம் நீங்கள் நல்லா ஒரு கிண்டிட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரணும். இப்போ இது நான் காரத்துக்காக கொஞ்சம் எனக்கு காஞ்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மளுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் இல்லையா 2 டம்ளர் அரிசி, அதுக்கான தண்ணி அளவு கொடுக்குறோம். 2 டம்ளருக்கு நான் 3.5 டம்ளர் வந்து தண்ணி கொடுத்துருக்கேன். விசில் விட போகிறதுனால இல்லைன்றதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா 3 டம்ளர் கொடுத்துருக்கேன். இல்லாட்டி 2 டம்ளருக்கு வந்து நான் 2 டம்ளர் தான் பிரியாணி அரிசிக்கு தண்ணி வைப்பேன். நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். உங்களுக்கு நல்லா தலபலன்னு கொதிச்சு வரணும். இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வந்து பிரியாணி அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து விசில் கொடுக்க போகிறதில்ல, தம் வச்சு தான் குக்கர்லேயே தம் வச்சு இறக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால பிரியாணி அரிசி வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் பிஃபோராகவே ஊற வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் விசில் இப்போ வந்து புதினா போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடறோம். குக்கரை மூடிட்டு நல்லா அங்கே ஆவி பறக்கும். இதான் அந்த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் விசில் போட்டுட்டு கரெக்டாக 7 to 9 மினிட்ஸ் மேக்ஸிமம் 9 மினிட்ஸில் இறக்குனோம்னா நம்ம போல நல்லா உதிரியான சிக்கன் பிரியாணி சர்விங்க்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம பிரியாணி இதில். நீங்கள் வந்து இந்த சண்டே கண்டிப்பாக என்னோடய மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதில் ஏதாவது நான் சேஞ்சஸ் கொடுக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கனாலும் என்ன சேஞ்சஸ்னு சொல்லுங்கள். இல்லை வேறு என்ன டிஷ் சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த டிஷ் நான் செய்வேன். இதுக்கு வந்து பெப்பர் சிக்கன், ரைத்தா இந்த மாதிரி எதை வச்சு சர்வ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.